பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் தேவ சிந்தையில் இருக்கிறீர்கள். ஆதார வசனம் ரோமர் 8:30. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவ மேன்மை பெற்றவர்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, எனக்கு மேன்மை இல்லையே, நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதானா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரானா என்று ஏங்கி தவிக்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை இன்று தகப்பனை ஒரு அடையாளம் காட்டி ஆசீர்வதித்தும் கரத்தை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாம் யாவரும் மேன்மைக்கு மதிப்பிற்கு உரியவர்கள். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. யாரோ மனிதனால் இந்த ரட்சிப்பை நாம் பெறவில்லை. நாம் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தேவன் நம்மை முன் குறித்து விட்டார். தாவீது இதை தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். என் தேவன் தம்முடைய கிருபையினால் சந்திப்பார். சங்கீதம் 59:10. எங்கே சந்திக்கிறாராம்? என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், என் கருவை உடைய கண்கள் கண்டதே. சங்கீதம் 139, 13, 16. நாம் கருவாக இருக்கும்போது, நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவர் நம்மை சந்தித்து விட்டார். சும்மா சந்திக்கவில்லைங்க, கிருபையினால் சந்தித்தார். கருவிலேயே இந்த குழந்தை இப்படி ஆகும் என்று நிர்ணயித்து சித்தம் கொண்டு கிருபைக்கு தாளந்துகளில் வைத்து விட்டார். இதை புரிந்து கொள்ள ரோமர் 9:10-16 வரை தியானத்தோடு வாசியங்கள் புரியும். ஈசாக்கின் மனைவி கர்ப்பவதியாகி ரெபக்காள் இருந்தபோது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்றும், அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டது. பிள்ளைகள் இன்னும் பிறக்கவில்லைங்க, நல்விளை தேவனை ஒன்று செய்யவில்லைங்க. ஆம், கருவிலேயே பிரித்து எடுத்து விட்டார். நாம் யாவரும் கருவிலேயே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இதற்கு பேர் தான் பரிசுத்தமாகுது. அவரால் பிரித்தெடுக்கப்பட்டோம், தேவனால், அவருடைய அனாதி தீர்மானத்தினால். இப்பொழுது தியானித்து பாருங்கள், நாம் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் என்று. இவற்றின் மேன்மை அறிந்த பவுல் சொல்லுகிறான், நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். கலாத்தியர் 1:15. இதைத்தாங்க நம்ம சொல்லணும். இதை நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலால் தினமும் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போது நமக்கும் கர்த்தருக்கும் உறவை மேம்படுத்தி காட்டுகிறோம், விசுவாசம் பெருகும். எரேமியா 1:5 கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, அதாவது பிரித்தெடுத்து உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கருவாக உருவாக முன்னே தேவனுடைய சிந்தையில் நாம் இருந்தோம். நம்முடைய ஆதி தோற்றத்தை எண்ணி ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி இந்த குழந்தை இருக்கும், இது என் சித்தம் என்று முன்குறித்தார். எந்த தாயும் தகப்பனும் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஆர்டரை கொடுத்து பெற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தில் பிறந்தவர்கள் யாவரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். அந்த அழைப்பை புரிந்து கொண்டு கருவிலே வைத்த கிருபையினாலே படைத்த தகப்பனிடம் நாம் வந்து சேர்ந்தோம். ஆம், நாம் தெரிந்து கொண்டோம். மத்திய 22:14 சொல்லப்படுகிறது, அந்தப்படி அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். நாம் ஆண்டவருக்குள் வந்த வரலாற்றை கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டு. இதற்கு தீர்வு கிடைக்குமா, இது கிடைக்குமா, அந்த குடியார புருஷன் திருந்துவானா, எனக்கு வேலை கிடைக்குமா, அந்த நோய் தீருமா, இப்படி கேட்டுத்தான் வந்திருப்போம். ஏதோ ஒன்று. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டதால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர் என ஆகிவிட முடியாது. எத்தனையோ காரணங்கள் நாம் கூறினாலும் தேவன் நம்மை முன் குறித்து விட்டார். இதுதான் மெய். தேவ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. சரி போ, உன் பாவமெல்லாம் கழுவப்பட்டு விட்டது, போய் பிழைத்துக்கொள் என்று கர்த்தர் நம்மை தனியாக விடவில்லை. நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்றும், நான் பிழைத்திருக்கிறபடியா நீங்களும் பிழைப்பீர்கள் என்றார். ரோமர் 14:18-19. பரம் கொண்டு சேர்க்கும் வரை அவர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. அதாவது அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கும், அவரது வல்லமை நம்மில் தங்கி வழி நடத்தும். இந்த நம்முடைய நிகழ்கால வரலாற்றை நாம் புரிந்து கொண்டமையானால் நிச்சயமாக கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். நிறைவாக நம்மை மகிமைப்படுத்துகிறார். எப்படி? 3 விதங்களில் நம்மை தொடர்ந்து இதை செய்கிறார். 1, அவர் வைத்திருக்கும் அந்த ஒப்பற்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அவர் விரும்புகிற வழியில் சாட்சியாய் வாழ நம்மை பக்குவப்படுத்துகிறார். முதலில் மறுரூபம் அடைய செய்ய வாய்ப்புகள் கொடுக்கிறார். அவராகவே வந்து செய்வதில்லை, வாய்ப்புகள் கொடுக்கிறார்.
ரோமர் 12:2. இதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். இவரது உதவி இல்லாமல் நம்மால் ஏதும் செய்ய இயலாது. யோவான் 15:5. உள்ளான மனிதனை பக்குவப்படுத்தாமல், பலப்படுத்தாமல், சிறப்படுத்தாமல் கொடுத்தால் அவற்றின் மேன்மையை அறியாமல் காலில் போட்டு மிதித்து எதிர்த்து விடுவோம். இந்த பக்குவப்படுத்தலின் பின் அதனுடைய பக்குவப்படுத்தலுடைய ப்ராசஸ் தான் டெஸ்ட் வருகிறது. கற்றுக் கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார், அற்புதமாய் இதில் நடந்து பாஸாகி வெற்றி பெற நம் கரத்தையும் பிடித்திருக்கிறார். அதாவது சொல்ல போனால் கொஸ்டின் சொல்லிக் கொடுக்கிறார். கொஸ்டின் பேப்பர் அவரே செட் பண்ணுகிறார், அவரே பதிலும் கொடுக்கிறார், அவரே மார்க்கும் போடுகிறார். அப்படி வைத்துக் கொள்ளுங்களேன். இரண்டாவது நம்மை அவர் என்ன வழியில் மகிமைப்படுத்துகிறார்? முழுவதும் பாஸ் ஆகி வா, அப்புறம் பார்க்கலாம் என்று அப்படி வந்தால் ஒருத்தருமே இயேசுநாதர்கிட்ட வர முடியாது. அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்மை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், உயர்த்துகிறார், நம்மோடு பேசுகிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே தான் வருகிறார். இந்த ஆசீர்வாதங்கள் என் ஜெபத்தால், என் திறமையால், என் நன்னடத்தையினால் வந்தது என்று சொல்லாதபடிக்கு பக்குவப்படுத்தி விடுகிறார். அந்த பக்குவத்திற்கு நாம் வந்து விடுவோம். இதுவும் அவரது மேன்மை, அவரது மகிமை. மூன்றாவது மகிமை, நம் பேச்சு ஆர்ப்பாட்டம் முற்றிலும் நின்றுவிடும். நிறுத்திவிட்டு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நிலைக்கு கொண்டு வந்து அற்புத சாட்சியாக நிற்க வைத்து அவர் சித்தம் வரைபடத்தை காட்டுகிறார். நம்மை கொண்டு செய்ய, நமக்குள் செய்ய, நம் மூலமாக செய்ய அதை காரியங்களை எல்லாம் நமக்கு கிருபை கொடுத்து காட்டுகிறார், கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் சகலத்தையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நாம் மற்றவர்களை வழிநடத்தும் அளவிற்கு நம்மை உயர்த்துகிறார். அவரது வேலையை நாம் செய்யும் அளவிற்கு நம்ம உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்தி இவர்கள் நான் இவர்களை கருவிலே பிரித்து எடுத்தேன் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். இதுதாங்க மகிமையின் மேல் மகிமை. இந்த மகிமை எல்லாருக்கும் உண்டு. அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் உலகத்தை பார்த்து பார்த்து விலகிச் சென்றவர்கள் இதை அடைய முடியாமல் போகிறார்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உடைய கருத்துக்குள் தான் இருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தவே நீர் எங்களை ஒவ்வொரு நிலையிலும் உருவாக்கி மகிமைப்படுத்தி வருகிறீர் என கண்டோம். இறுதி வரை உம்மை விட்டு விலகாமல் உம்மையே மகிமைப்படுத்த அந்த ஸ்லாக்கியம் வேண்டுமென்று ஆசைப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.